குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தெனாலிராமன் கதைகள்ல பகுதி 11. கதையோட பெயர் கத்திரிக்காய் திருட்டு. இந்த கதை என்னன்னு பார்க்கலாம். இருங்க. வணக்கம். குட்டீஸ், இந்த கதை என்னன்னா, கிருஷ்ணதேவராயர் அவரோட அரண்மனையில இருக்க தோட்டத்துல தென் கன்னடத்துல இருந்து வரவழைக்கப்பட்ட அபூர்வமான கத்திரி செடிகளை பயிரிட்டு வளர்க்குறாங்க. அது காய்த்து குலுங்குது. ஆனா அந்த கத்திரிக்காய் திருடுறவங்களுக்கு கடுமையான மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்றது தான் ராயர் கூறின அறிவிப்பு. அப்போ ஒரு நாள் ராயரோட அரண்மனையில அதாவது கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில அந்த கத்திரிக்காய் குழம்ப அரசர் சாப்பிடுறது அவரோட இதுல சாப்பிட்டுட்டு இருந்தாரு. சாப்பிடும்போது கூட தெனாலிராமனும் இருந்தாரு. அதனால இந்த கத்திரிக்காய சாப்பிட்டது, இந்த கத்திரிக்காயோட டேஸ்ட் அவரோட நாக்குலயே ஒட்டிக்கிச்சு. அதனால அவர் அவரோட மனைவி கிட்ட அந்த கத்திரிக்காய பத்தி ரொம்ப வர்ணிச்சு எல்லாமே சொல்றாரு. அத கேட்டவுடனே அவரோட மனைவிக்கும் அந்த கத்திரிக்காய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அடக்க முடியாத ஆசை உண்டாகுது. அதனால தெனாலிராமன் வேற வழியே இல்லாம என்ன பண்றாருன்னா, அரண்மனை தோட்டத்துக்குள்ள நடுராத்திரி திருட்டுத்தனமா பூந்து கத்திரிக்காயெல்லாம் சிலத பறிச்சு இரவோடு இரவா அந்த கத்திரிக்காய் எடுத்துட்டு மனைவி கிட்ட கொடுத்து கத்திரிக்காயை சமைக்க சொல்றாரு. கத்திரிக்காய் குழம்பு அது மாதிரி கத்திரிக்காயை வச்சு நிறைய இதெல்லாம் பண்றாங்க. வெளித்திண்ணையில படுத்துட்டு இருக்க அவரோட சின்ன பையனை கத்திரிக்காய் குழம்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனோட மனைவி அவங்க நினைக்கிறாங்க. அதனால அவரை எழுப்பி என்ன சொல்றாங்கன்னா, கத்திரிக்காய் திருட்டு வெளியில வந்துருமோன்னு சொல்லி தெனாலிராமன் ரொம்ப தயங்குறாரு. இருந்தாலும் தன்னோட மனைவியோட தாய் பாசத்த தட்ட முடியாம, அவர் ஒரு யுக்திய கடைபிடிக்கிறாரு. வெளித்திண்ணைக்கு போயி படுத்து தூங்கிட்டு இருந்த அவர் பையன் மேல ஒரு செம்பு தண்ணீர் எடுத்துட்டு போய் மழை துளி மாறி மேல தெளிச்சுட்டு, மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி அவங்க பையனை எழுப்பி விட்டுடுறாரு. போய் நனைஞ்ச உடைய மாத்திக்க சொல்றாரு. அப்புறம் அவரோட மனைவி சமைச்ச கத்திரிக்காய் குழம்பு ஊத்தி அவரோட பையனை சாப்பிட வைக்கிறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சிருது. பொழுது விடிஞ்ச உடனே போய் இந்த மாதிரி தோட்டத்துல கத்திரிக்காய் சிலது திருடு போன விஷயம் அரண்மனையில தெரிஞ்சிருது. அதை விசாரிக்கும் போது அவரோட அமைச்சர் அப்பாஜிக்கு தெனாலிராமன் மேல சந்தேகம் இருக்கு. ஆனா தெனாலிராமன் ரொம்ப தந்திரசாலி, புத்திசாலி இல்லையா? அதனால அவரை விசாரிக்கிறதுல எந்த பலனும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த குழந்தைக்கு பொய் சொல்ல தெரியாது இல்லையா? அதனால இவர் என்ன சொல்றாரு, தெனாலிராமன் நம்ம என்ன சொல்றாருன்னா, என் பையன் என்ன சொல்றான்னா, நான் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். தெனாலிராமன் என் பையன் நேத்து ராத்திரி தூக்கத்துல கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டா மாதிரி கனவு கண்டான். அப்படிதான் என்கிட்டயும் சொன்னான் அப்படின்னு சொல்லிடுறாரு. நேத்து ராத்திரி மழை பெஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் கேக்குறாரு. அவனும் கற்பனை கற்பனையா ஆஹ் ஆஹ் கற்ப கற்பனை கனவு எல்லாமே தெரிஞ்சது. ஏன்னா நைட்டு மழையே பெய்யல. ஆனா ராத்திரி மழை பெஞ்சதுன்ற மாதிரியே சொல்லிடுறான் அந்த பையன். அவர் நேத்து ராத்திரி மழை பெஞ்சது இல்லையான்னு கேட்டோடனே, ஆமா என்னோட உடையெல்லாம் கூட நனைஞ்சு போச்சு. அதை மாத்திட்டு கத்திரிக்காய் குழம்பை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சொல்றாங்க. ஆனா முந்தான அதுக்கு அந்த கத்திரிக்காய் சாப்பிட்ட அன்னைக்கு இரவு மழை பெய்யவே இல்லை. சிறுவனோ சிறுவ அவன் கனவு தான் கண்டிருக்கான்னு சொல்லிட்டு அப்பாஜி அமைச்சரும் நம்பிடுறாரு. தெனாலிராமனை அனாவசியமா சந்தேகப்பட்டதுக்காக அவர் வருத்தப்படுறாரு. அவ்வளவுதான் குட்டீஸ். இதுதான் இந்த கதை. இந்த கதை ரொம்ப கேட்கவே நல்லா இருக்கு இல்லையா? இந்த கதையை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதுல என்னன்னா, நம்ம இந்த கதைகள் தினமும் படிக்க படிக்க நம்ம கதையில இருந்து ஒவ்வொரு கருத்தா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி இந்த கதையெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி முடிஞ்சா உங்க வீட்டுல இந்த மாதிரி காய்கறி தோட்டம் ஏதாவது இடம் இருந்துச்சு வீட்டுக்கிட்ட, இல்ல வீட்டுல சைட்ல இடம் இருக்கு, கொஞ்சம் செடி வச்சு வளர்க்கணும். இந்த மாதிரி நீங்க உங்க வீட்டுல செடி வளர்க்கலாம். வளர்த்தா நமக்கு இந்த மாதிரி நம்மளே காய் இது பண்ணோம்னா அந்த செடியில இருந்து பறிச்சு இது பண்ற காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால இந்த மாதிரி நீங்களும் செடி வளங்க. ஓகே குட்டீஸ், பை. நன்றி, வணக்கம்.